ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல் டேட்டா வித் மாரி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, எக்ஸலில் நம்ம கிட்ட இருக்கிற மல்டிபிள் ஷீட்டில் இருக்கிற டேட்டாவை கம்பைன் பண்ணி நம்ம எப்படி VLOOKUP யூஸ் பண்ணி அவுட்புட் கொண்டு வரதா நம்ம பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கண்டென்ட் எல்லாமே புரியுதா? மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அதை விட முக்கியமான விஷயம் இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எக்ஸல்ல இப்ப நம்ம கிட்ட வந்து மல்டிபிள் ஷீட்ல வந்து டேட்டா இருக்கு. ஓகேங்களா? ஈஸ்ட் ரீஜன், வெஸ்ட் ரீஜன் அண்ட் சவுத் ரீஜன். மல்டிபிள் ரீஜன்ல வந்து ஒரு எம்ப்ளாயி வந்து எவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்காங்க பிராண்ட் வைஸ் நம்ம கிட்ட இருக்கு. பட் நம்ம சினாரியோ என்னன்னா, இதுல வந்து நம்ம கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா, நம்மளுக்கு எம்ப்ளாயி நேம்ஸ் குடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இந்த எம்ப்ளாயி நேம்ஸ் வந்து அவங்களோட ஓவரால் டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு தான் நம்ம கிட்ட கேட்கறாங்க. ஸோ நம்ம இது எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஈக்குவல் VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் குடுத்துட்டு ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், ஆஸ் யூசுவல் VLOOKUP வந்து நம்மளுக்கு என்னென்ன லுக்கப் வேல்யூ நம்மளுக்கு தெரியணும். ஸோ நம்மளுக்கு லுக்கப் வேல்யூ வந்து எம்ப்ளாயி நேம் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போறேன்னா, டேபிள் அரேல வந்து நான் வந்து என்ன பண்ண போறேன், ஷீட் 1 போப்போறேன். ஷீட் 1 என்னன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ரீஜன். ஓகேங்களா? அது ஃபுல்லா நான் செலக்ட் பண்றேன். எனக்கு டோட்டல் செல் வந்து 4த் காலம்ல இருக்கு. ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கம்மா குடுத்துட்டு 4 குடுத்துட்டு அகைன் கம்மா குடுத்துட்டு என்ன பண்ண போறேன், எனக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ நான் ஃபால்ஸ் குடுத்து பிராக்கெட்ட குளோஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் ஜஸ்ட் டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன் எல்லா எம்ப்ளாயி நேம்க்கும். நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க. நம்மளுக்கு வந்து ஒரு சில இடத்துல அவுட்புட் வந்திருக்கு. நம்மளுக்கு வேல்யூஸ் வந்திருக்கு. ஒரு சில இடத்துல வந்து நாட் அப்ளிகபிள் வந்திருக்கு. இந்த நாட் அப்ளிகபிள் ஏன் வந்திருக்குன்னா, இந்த எம்ப்ளாயி நேம் வந்து இவங்க வந்து இந்த எம்ப்ளாயி வந்து இந்த ஈஸ்ட் ரீஜன்ல அவங்க சேல்ஸ் பண்ணல. சப்போஸ் வேற ஏதோ ரீஜன்ல சேல்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னு அர்த்தம். இதுக்கு மீன்ஸ் என்னன்னா, நம்ம இப்ப இந்த நேம் பார்க்கறப்போ போரிஸ் மார்ஷல் இருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த என்ன ரீஜன்ல இருக்காங்கன்னா, ஈஸ்ட் ரீஜன்ல இருக்காங்க. ஸோ அவங்களோட டோட்டல் சேல்ஸ் நம்மளுக்கு வந்துடுச்சு. அதுவே வேற எம்ப்ளாயி பார்க்கறப்போ, சாம் கில் பார்க்கறப்போ, அவங்க வந்து நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் ரீஜன்ல இல்ல. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல நம்ம ஈஸ்ட் ரீஜன் மட்டும் தான் நம்ம குடுத்துருக்கோம். ஸோ அதனால நம்மளுக்கு வந்து இந்த எரர் நாட் அப்ளிகபிள் எரர் வந்திருக்கு. இந்த நம்ம நாட் அப்ளிகபிள் எரர் வரதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம இன்னொரு ஃபங்ஷன் யூஸ் பண்ணி நம்ம இன்னொரு ஷீட்ல இருக்கிற டேட்டாவ நம்மளால கொண்டு வர முடியும். அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, இஃப் எரர் ஃபங்ஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஈக்குவல் இஃப் எரர் குடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் ஆஸ் யூசுவல் இதுல என்ன பண்ணலாம்னா, நம்மளுக்கு 2 வேல்யூ. ஒண்ணு வந்து வேல்யூ கரெக்ட்டா இருந்தா அவுட்புட் வரும். சப்போஸ் இந்த மாரி நாட் அப்ளிகபிள் எரர் எதனா வந்ததுன்னா, அது என்ன பண்ணணும், நம்மளுக்கு வந்து நம்ம என்ன சொல்றோமோ அதுதான் நம்மளுக்கு த்ரோ அவுட் பண்ணும் அவுட்புட்டா. இதுக்கு என்ன பண்ண போறேன், வேல்யூல வந்து நான் லுக்கப் வேல்யூ தான் யூஸ் பண்ண போறேன். சேம் ஈக்குவல் VLOOKUP குடுத்துட்டு, லுக்கப் வேல்யூ நேம் செலக்ட் பண்ணியாச்சு. சேம் அகைன் ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் தான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுமோ அதே தான் பண்ண போறேன். ரீஜன் ஃபுல்லா செலக்ட் பண்றேன். ஈஸ்ட் ரீஜன்ல இருக்கிறவங்கள செலக்ட் பண்ணிட்டு கம்மா குடுத்துட்டு 4 அண்ட் எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். இதுக்கப்புறம் பிராக்கெட்ட க்ளோஸ் பண்றேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கம்மா குடுத்தோனே நம்மளுக்கு செகண்ட் வேல்யூ நம்ம இந்த இடத்துல குடுக்கணும். இஃப் எரர் இங்க பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் இஃப் எரர். இந்த இஃப் எரர்ல நான் என்ன பண்ண போறேன்னா, அகைன் VLOOKUP ஃபங்ஷன் தான் யூஸ் பண்ண போறேன். VLOOKUP ஓப்பன் பிராக்கெட் குடுத்துட்டு, இந்த டைம் என்ன பண்ண போறேன்னா, நான் ஈஸ்ட் ரீஜன நான் செலக்ட் பண்ண போறேன். ஓகேங்களா? நம்மளுக்கு லுக்கப் வேல்யூ வந்து நம்மளுக்கு நேம் தான் தெரியணும். ஸோ அகைன் நான் நேம் செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் கம்மா குடுத்துக்கிறேன். டேபிள் அரேல வந்து என்ன பண்ண போறேன், வெஸ்ட் ரீஜனுக்கு நான் போறேன். இப்ப வெஸ்ட் ரீஜன ஃபுல்லா நான் செலக்ட் பண்ணிட்டு, இப்ப என்ன பண்ண போறேன், இதே சேம் தான் நம்மளுக்கு 4த் காலம்ல இருக்கிற அவுட்புட் தான் வேணும். ஸோ அது என்ன பண்ண 4 குடுத்துட்டு அகைன் பிராக்கெட்ட குளோஸ் பண்ண போறேன். ஃபால்ஸ் குடுத்துட்டு, இப்ப பார்த்தீங்கன்னா என்ன வந்திருக்கும்னா, நம்மளுக்கு ஒரு சில அவுட்புட் வந்திருக்கும். பாருங்க. இப்ப பார்க்கறப்ப நம்மளுக்கு வந்து ஈஸ்ட் ரீஜன்ல பார்க்கறப்ப நம்மளுக்கு 2 நம்மளுக்கு என்னன்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு 3 அவுட்புட் வரல. இங்க பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 அவுட்புட் அடிஷனலா வந்திருக்கு. ஏன்னா, அவங்க வந்து இங்க வந்து ஈஸ்ட் ரீஜன்ல கிடையாது. ஓகேங்களா? நம்மளுக்கு வந்து வெஸ்ட் ரீஜன்ல இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வெஸ்ட் ரீஜன்ல இருக்கிற அவுட்புட் நம்மளுக்கு சேர்ந்து வந்துருச்சு. இப்ப அகைன் என்ன பண்ண போறேன், எனக்கு இந்த மாரி நாட் அப்ளிகபிள் வருது. ஸோ நான் என்ன பண்ண போறேன், அகைன் சவுத் ரீஜன்ல தேட போறேன். இந்த சவுத் ரீஜன் தேடுறதுக்கு என்ன பண்ண போறேன், இதே தான் ஜஸ்ட் என்ன பண்ண போறேன், இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் இந்த இடத்துல. இங்க சம் சேஞ்சஸ் பண்ண போறேன். என்னன்னா, நம்மளுக்கு வந்து A3ல இருக்கிற வேல்யூ வேணும். அதேமாரி இங்க வந்து நம்ம ஏ காலம்லேருந்து ஸ்டார்ட் பண்றோம். சேம் இது A3 வேல்யூ. அகைன் இது வந்து பி இல்ல. ஓகேங்களா? இது ஏ. நான் ஜஸ்ட் அப்படியே என்ன பண்ணீங்கன்னா, காப்பி பேஸ்ட் பண்ணீங்கன்னா, சேம் இதே அவுட்புட் தான் வரப்போகும் நம்மளுக்கு. இப்ப என்னன்னா, இதே அவுட்புட் தான் வரும். நம்ம இங்க என்ன பண்ணோம், ஜஸ்ட் இந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்கோம். இதுல என்ன பண்ண போறேன்னா, நான் மாடிஃபிகேஷன் பண்ண போறேன். என்ன பண்ண போறேன்னா, அகைன் இஃப் எரர் ஃபங்ஷன் யூஸ் பண்ண போறேன். ஈக்குவல் இஃப் எரர் ஓப்பன் பிராக்கெட். ஸோ நம்மளுக்கு வேல்யூ இருந்தா நம்மளுக்கு இந்த அவுட்புட் வரும். இப்ப அகைன் என்ன பண்றேன், கம்மா குடுத்துட்டு வேல்யூ இல்லன்னா என்ன பண்ண போறேன், அகைன் நான் லுக்கப் ஃபார்முலா யூஸ் பண்ண போறேன். எனக்கு வேற ஷீட்ல போய் தேடுன்னு நான் சொல்லப் போறேன். லுக்கப் வேல்யூ என்னன்னா நம்மளுக்கு சேம் ஆஸ் யூசுவல் நேம் குடுத்தாச்சு. இந்த டைம் என்ன பண்ண போறோம்னா, நம்ம ஈஸ்ட், வெஸ்ட் குடுத்தாச்சு. இந்த டைம் நான் சவுத் ரீஜன் குடுக்க போறேன். ஓகேங்களா? சவுத்த செலக்ட் பண்ணிட்டு, என்டையர் ஷீட்ல இருக்கிற நம்ம காலம்ஸ் செலக்ட் பண்ணிட்டு, இதுக்கப்புறம் ஜஸ்ட் கம்மா குடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் வந்து நம்மளுக்கு 4 அகைன் என்ன பண்ண போறேன், எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ ஃபால்ஸ் குடுத்துட்டு பிராக்கெட்ட க்ளோஸ் பண்றேன். இப்போ பாருங்க நான் அகைன் டிராக் அண்ட் ட்ராப் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு கம்ப்ளீட்டா எல்லாமே அவுட்புட் வந்திருக்கும். ஸோ மல்டிபிள் ஷீட்ல எப்படின்னா, நம்மளுக்கு மல்டிபிள் ஷீட்ல இருக்கிற டேட்டாவ நம்மளுக்கு ஒரே டைம்ல நம்ம ஈஸியா ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த மாரி நம்மகிட்ட மல்டிபிள் ஷீட்ல இருக்கிற டேட்டாவ நம்ம கொண்டு வரதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம அடிஷனலா இஃப் எரர் ஃபங்ஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியும். இஃப் எரர் ஃபங்ஷன் எப்படின்னா, இப்ப நம்மகிட்ட வந்து 3 ஷீட் இருக்கு. ஸோ நான் 2 டைம்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அகைன் என்கிட்ட இந்த மாரி 4 ஷீட் இருந்தா நான் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணலாம். அகைன் நீங்க 4 கூட யூஸ் பண்ணலாம். 4 மீன்ஸ் என்னன்னா,
இப்போ சப்போஸ் இந்த ஷீட்லயே இல்லாத நேம் நம்மகிட்ட குடுத்துருந்தாங்கன்னா, அதுக்கு என்ன பண்ணலாம்னா, இஃப் எரர் ஃபங்ஷன் யூஸ் பண்ணி அகைன் க்ளோஸ் பிராக்கெட் குடுத்துட்டு என்ன பண்ணலாம்னா, எனக்கு வந்து நாட் ஃபவுண்ட் ரிசல்ட் கொண்டு வான்னு சொன்னா, ஸோ அது நம்மளுக்கு என்ன பண்ணும், நாட் ஃபவுண்ட் நம்மளுக்கு வரும். இந்த மாரி நேம் இந்த மாரி நாட் அப்ளிகபிள் இடத்துல வந்து என்ன வரும்னா, நேம் வரும் நாட் ஃபவுண்டுன்றது. ஸோ உங்களுக்கு இந்த கன்டென்ட் எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். தெரியாதவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.